நான்காவது பகுதி, இரண்டாவது மந்திரம். சகோவாச்ச உஷஸ்தச்சாக்ராயணக யதா விப்ரூயாத் அசௌ கௌஹோ असौ अश्व इति एवमेव एतद् व्यपतिष्ठं भवति यदेव साक्षात् अपरोक्षात् ब्रह्म य आत्मा सर्वान्तरः तं मे व्याचक्ष्व इति एष त आत्मा सर्वान्तरः कथमो याज्ञवल्क्य सर्वान्तरः न दृष्टेः द्रष्टारं पश्येः न श्रुतेः श्रोतारं शृणुयात् न मतेः मन्तारं मन्वीताः न विज्ञातेः विज्ञातारं विजानीयाः एष त आत्मा सर्वान्तरः अतोऽन्यथार्थं ततोह उषस्तश्चाक्रायणः उपरराम. உஷஸ்தர் யாக்ஞவல்க்யரிடம் பிரம்மத்துக்கு தனக்கு தெரிந்த சில லட்சணங்களை குறிப்பிட்டு மேலும் விளக்கத்தை கேட்கின்றார். எது சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம, எந்த ஒரு பிரம்மனானது சாக்ஷாத் அபரோக்ஷாத், அதாவது சாக்ஷாத் அபரோக்ஷம் என்பதற்கு நாம் பொருள் பார்த்தோம், எந்த பிரமாணமும் இல்லாமல் ஸ்வயமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றதோ, யக ஆத்மா, எந்த ஒரு ஆத்மா அனைத்துக்குள்ளும் இருக்கின்றதோ, சர்வாந்தரக தம் மே வியாச்சக்ஷ்வ, அதை எனக்கு விளக்குங்கள் என்று கூறினார். அதற்கு மிக சுருக்கமாக யாக்ஞவல்க்யர் ஏஷத ஆத்மா சர்வாந்தரக, உன்னுடைய ஆத்மா நான் என்ற சொல்லுக்கு எது சரியான பொருளோ அதுதான் நீ கேட்ட இந்த பிரம்மன், அனைத்துக்குள் இருக்கின்ற தத்துவம் என்று பதில் சொல்லி, பிறகு மேலும் விளக்குங்கள் என்று கேட்க, முதல் மந்திரத்தில் யாக்ஞவல்க்யர் எப்படி விளக்கினார்? நேரடியாக இதுதான் ஆத்மா என்று சொல்லாமல், எந்த ஒன்றினால் பிராணன் அபானன் போன்ற செயல்களெல்லாம் நடந்து ஒருவன் நான் பிராணனை செய்கின்றேன், நான் அபானனை செய்கின்றேன் என்று சொல்ல முடிகிறதோ அதுதான் நீ கேட்ட தத்துவம் என்று கூறினார். கேனோபனிஷத்தில் சக்ஷுஷஸ் சக்ஷுகு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் என்ற விதத்தில் இங்கு பதில் சொன்னார். நம்முடைய கண் பார்க்கிறது என்றால் எந்த ஒரு சைத்தன்யம் இருப்பதனால் கண்ணுக்கு கண் என்கின்ற தகுதி வந்து இந்த உலகத்தை பார்க்கின்றதோ, அப்படி கண்ணை பார்க்கின்ற, காதுக்கு காதாக இருக்கின்ற, பிராணனுக்கு பிராணனாக இருக்கின்ற தத்துவம் என்று சொன்னார். இதை கேட்ட
உஷஸ்தர் இரண்டாவது மந்திரத்தில் என்ன கூறினார்? இவ்விதம் கூறுவது எனக்கு தெளிவாக விளங்கவில்லை. யதா விப்ரூயாத் அசௌ கௌகு, இதுதான் பசு, இதுதான் குதிரை, அசௌ அஸ்வக, இவ்விதம் மிக தெளிவாக எனக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு யாக்ஞவல்கியர் மீண்டும் விளக்கத்தை கொடுக்கின்றார். நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம், இந்த பிரம்ம தத்துவத்தை நேரடியாக இவ்விதமாக இருக்கிறது என்று விளக்க முடியாது. காரணம், அது ஒரு பொருளாக இல்லை. ஆகவே மீண்டும் யாக்ஞவல்கியர் வேறொரு கோணத்தில் விளக்குகின்றார். ந திருஷ்டேகே திரஷ்டாரம் பஷ்யேகே, ந ஸ்ருதேகே ஸ்ரோத்தாரம் ஸ்ருணுயாத், இந்த விதத்தில் விளக்கம் கொடுக்கின்றார். இங்கு நாம் விளக்கத்தை பார்க்க வேண்டும். இதனுடைய பொருளை மட்டும் சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். அதாவது திருஷ்டேகே திரஷ்டாரம் என்பதற்கு எந்த ஒரு எண்ணமானது கண் மூலமாக உலகத்தை பார்க்குமோ அந்த எண்ணத்தை பார்க்கும் சாட்சியை பார்க்க முடியாது. இவ்விதத்தில் இங்கு பதில் கூறுகின்றார். எந்த ஒரு எண்ணம், இங்கு திருஷ்டி என்பது மனோவிருத்தியை குறிப்பிடுகின்றது, மனதில் உள்ள எண்ணத்தை குறிப்பிடுகின்றது. திரஷ்டேகே என்றால் உலகத்தை பார்க்கும் எண்ணத்தை பார்க்கும், திரஷ்டாரம் அதை பார்க்கும் சாட்சியை ந பஷ்யேகே, நீ பார்க்க முடியாது. அதாவது எந்த ஒரு எண்ணம் கண் மூலமாக சென்று உலகத்தில் உள்ள பொருளை பார்க்கிறதோ அந்த எண்ணத்தை பார்க்கும் ஒரு சாட்சியை, அறிவு சொரூபத்தை பார்க்க முடியாது. அப்படின்னு சொன்ன என்ன, அந்த அறிவு சொரூபத்தை வாயால் விளக்க முடியாது. அதே போல எந்த ஒரு எண்ணம் காது வழியாக சென்று உலகத்தில் உள்ள சப்தத்தை கேட்கின்றதோ அந்த எண்ணத்தை பார்க்கின்ற சாட்சியை நாம் கேட்க முடியாது, பார்க்க முடியாது, வாயால் விளக்க முடியாது. இதுதான் சாராம்சம். இனி நம்ம விசாரத்திற்கு செல்லலாம். விசாரத்தை முடித்து பிறகு மந்திரத்திற்குள் வரலாம். இங்கு விசாரம் எப்படி என்றால், இரண்டு சொற்கள் நம்மால் இப்பொழுது ஞாபகத்தில் வைத்து கொள்ளப்பட வேண்டியது இருக்கின்றது. ஒன்று திருஷ்டி, இரண்டாவது திரஷ்டா. அதனுடைய கடைசி அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த திருஷ்டிங்கிறதுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது, திரஷ்டாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது, இந்த இடத்துல என்ன அர்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம விசாரம் செய்ய போகின்றோம். இப்போ முதலில் திருஷ்டி என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். திருஷ்டி என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் இருக்கின்றன. நம்ம முதல்ல பார்த்து முடித்தது ஃபைனல் மீனிங். ஆனால் விசாரத்தில் எத்தனையோ பொருள் இருக்குது, எந்த பொருளை எடுத்துக்கணுங்கிறத ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம். ஆனால் இப்பொழுது நம்ம விசாரத்தில் இருக்கின்றோம். திருஷ்டிங்கிற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம். பொதுவாக திருஷ்டி என்ற சொல் இன்ஸ்ட்ருமெண்ட், கரணத்தை குறிக்கின்றது. அதில் முதல் பொருள் மனதிலுள்ள எண்ணம், விருத்தி. நம்முடைய எண்ணத்தை திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு அறிவு நமக்கு வர வேண்டும் என்றால் அந்த அறிவு வர அந்த அறிவை கொடுக்கும் கருவியை பிரமாணம் என்று சொல்கின்றோம், அதையும் கரணம் என்று சொல்கின்றோம். இப்போ இந்திரியங்கள் கரணமாக இருக்கின்றது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 இந்திரியங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அறிவை கொடுக்கும் கரணமாக இருக்கிறது. வெளியே பொருள்கள் இருக்கின்றன. இப்போ கண் மூலமாக, காது மூலமாக வெளியே இருக்கின்ற பொருளை நாம் அறிகின்றோம். இந்த கண், காது போன்றவைகள் வெளியே இருக்கின்ற பொருளை அறிய நேரடியாக உதவினாலும் அந்த அனைத்து ஞானேந்திரியங்களுக்கும் சாமானிய கரணமாக இருப்பது மனம் அல்லது விருத்தி, நம்முடைய எண்ணம். இப்போ கண் திறந்திருந்தாலும் வெளியே விஷயம் இருந்தாலும் மனதில் எண்ணம் ஏற்படவில்லை என்றால் நமக்கு ஞானம் வராது. ஆகவே இங்கு அந்த கரணம் என்று சொல்கின்ற விருத்தியானது திருஷ்டி என்ற சொல்லுக்கு ஒரு முதல் பொருள். அப்போ திருஷ்டி என்பது விருத்தி, விருத்தின மனதில் உள்ள எண்ணம்.
இதனுடைய நேச்சர், இயற்கை என்னவென்றால் சவிகாரம், விகாரத்தை உடையது. இந்த விருத்தியினுடைய நேச்சர், இயற்கை விகாரம், மாற்றத்தை உடையது. நம்ம ஒரு நிமிடத்தில் எத்தனை எண்ணங்கள் நம்ம மனசில் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஒரு நிமிடத்திற்குள்ளே இத்தனை எண்ணங்கள் மனதில் தோன்றிவிட்டதா என்று நமக்கே ஆச்சரியமாக இருக்கு. அது எதை காட்டுகிறது? விகாரம், மாற்றம். அப்படி இந்த எண்ணமானது மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆகவே திருஷ்டி என்ற சொல்லுக்கு முதல் பொருள் சவிகார விருத்திகி, மனதில் தோன்றுகின்ற மாற்றத்தை உடைய எண்ணம். இனி இரண்டாவது பொருள், திருஷ்டி என்பதற்கு சைத்தன்யம், ஞானம், அறிவு. சைத்தன்யம், சைத்தன்யம்னா கான்சியஸ் பிரின்சிபிள், அறிவு அல்லது சைத்தன்யம். இந்த சைத்தன்யத்திடம் விகாரம் கிடையாது. மாற்றம்ங்கிறது எண்ணத்தில் தான் இருக்கே தவிர, மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் தான் உருமாறுகிறதே தவிர, அந்த எண்ணத்தை பிரகாசப்படுத்துகின்ற சைத்தன்யத்திடம் மாற்றம் கிடையாது. இப்போ சூரியனுடைய ஒளி இருக்கு, அந்த ஒளியில் ஒருவன் பானையை செய்து கொண்டிருக்கின்றான். அந்த சூரியனுடைய ஒளியானது விதவிதமான பானையை விளக்குகிறது. மாற்றம் பானையில் வருதே தவிர அந்த சூரிய ஒளியில் மாற்றம் வருவதில்லை. அப்படி இங்க திருஷ்டி என்பதற்கு இரண்டாவது பொருள் நிர்விகார சைத்தன்யம். நிர்விகார சைத்தன்யம் என்றால் மாற்றத்தை அடையாத சைத்தன்யம். இந்த இடத்துல ஏன் சைத்தன்யத்துக்கு திருஷ்டி என்ற ஒரு பெயர் வந்துள்ளது என்றால், சைத்தன்யம் என்ற ஒன்று இல்லை என்றால் மனதில் உள்ள எண்ணமானது ஜடமாகவே இருக்கு. சாஸ்திரப்படி நம்முடைய மனதும் இயற்கையில் ஜடம். அது ஏன் ஜடமாக இருக்குன்னா, பஞ்ச ஜடமான பூதத்திலிருந்து தோன்றியதனால் ஜடம். அதற்கு ஒரு உயிர் இல்லை, உணர்வில்லை. ஆகவே மனதில் உள்ள விருத்தியும் ஜடமாக இருப்பதனால் அது ஞானத்துக்கு காரணமாக வேண்டும் என்றால் சைத்தன்யத்தினுடைய துணை தேவை. ஆகவே இங்கு சைத்தன்யம் ஞானத்துக்கு காரணமாக இருப்பதனால் சைத்தன்யத்துக்கும் திருஷ்டி என்ற பெயர் வருகிறது. திருஷ்டிங்கிற பெயர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தான் வரணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் விருத்திக்கும் திருஷ்டிங்கிற பெயர் வருகிறது. அந்த விருத்தி ஜடமாக இருக்கிறதுனால அதை பிரகாசப்படுத்துகின்ற சைத்தன்யத்திற்கும் அறிவு சொரூபத்திற்கும் திருஷ்டி என்ற பெயர் வருகிறது. இப்போ திருஷ்டிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் பார்த்துட்டோம். இனி இரண்டாவது சொல்லுக்கு வருவோம், திரஷ்டா. இந்த திரஷ்டாங்கிறதுக்கு இதே போல இரண்டு அர்த்தம். திரஷ்டா அப்படிங்கிறதுக்கு இரண்டு பொருள். முதல் பொருள் பார்ப்பவன், அதாவது கர்த்தா. பார்ப்பவன், கேட்பவன், பிரமாதா. முதல் பொருள் பிரமாதா, அறிபவன். இங்கே அறிபவன்னா பார்த்து அறிபவன், கேட்டு அறிபவன், சுவைத்து அறிபவன். அப்படி அறிபவன் பிரமாதா அல்லது கர்த்தா, ஞான கர்த்தா, அறிபவன். இந்த அறிபவன் மாறாமல் இருப்பவனா மாறுபவனா என்றால், அறிவு மாற மாற அறிபவனும் மாறிக்கொண்டே இருக்கின்றான். சுவைக்கும்போது சுவைக்கின்ற அறிபவன், நுகரும் பொழுது நுகர்கின்ற அறிபவன். இப்படி இந்த திரஷ்டா அல்லது கர்த்தா அல்லது பிரமாதா அவனும் மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளான். ஆகவே சவிகார திரஷ்டா. திரஷ்டான்னு சொன்னாவே கர்த்தா அறிபவன், பார்ப்பவன், ஸ்ரோத்தான்னா கேட்பவன். அப்படி இது ஒரு பொருள். இப்போ சவிகார பிரமாதா, மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அறிபவன். திருஷ்டி என்றால் மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற எண்ணம் ஒரு அர்த்தம், மாற்றத்தை அடையாத சைத்தன்யம். இப்போ இங்கு இரண்டாவதுல மாற்றத்தை அடைகின்ற அனுபவிப்பவன். இங்கே திரஷ்டாங்கிறத அனுபவிதா அப்படின்னு சொல்லலாம். அனுபவித்தான அனுபவிப்பவன் அல்லது அறிபவன்.
அல்லது கர்த்தா அல்லது போக்தா, மாற்றத்திற்கு உட்பட்டவன். இனி இரண்டாவது பொருள், இந்த திரஷ்டா அப்படிங்கிறதுக்கு இரண்டாவது பொருள் நிர்விகார சாட்சி, மாற்றத்தை அடையாத சாட்சி. நிர்விகார, எந்த மாற்றத்தையும் அடையாத சாட்சி, சாட்சியாக இருக்கின்ற ஒரு சைத்தன்ய தத்துவம். இங்கும் சைத்தன்ய தத்துவம் தான், ஆனால் சாட்சிங்கிற வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். இப்படி ரெண்டு பொருள். திரஷ்டா அப்படின்னு சொன்னாவே பிரமாதாவையும் குறிக்கும் சாட்சியையும் குறிக்கலாம். திருஷ்டின்னு சொன்னால் எண்ணத்தையும் குறிக்கலாம், சைத்தன்யத்தையும் குறிக்கலாம். இப்படி இருக்கையில் நம்முடைய சாதாரண விவகாரத்தில் நம்ம டே டு டே டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நான் பார்த்தேன், நான் சுவைத்தேன், நான் சிந்தித்தேன், இப்படியெல்லாம் நம்ம விவகாரம் பண்ணும் பொழுது திருஷ்டிங்கிறதுக்கு பொதுவாக என்ன அர்த்தத்தை எடுத்திருக்கோம், திரஷ்டா அப்படிங்கிற சொல்லுக்கு பொதுவாக என்ன அர்த்தத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். இப்பொழுது நம்ம சாதாரண விவகாரத்தில் சாஸ்திரமெல்லாம் படிக்காமல் பொதுவாக நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் ஞானம் இல்லாதவர்கள் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இதை செய்பவன், நான் அதை செய்தேன், நான் இதை பார்த்தேன், இதை சுவைத்தேன், இதை கேட்டேன் அப்படின்னெல்லாம் சொல்லும் பொழுது நாம் அந்த திரஷ்டா அப்படிங்கிறதுக்கு முதல் அர்த்தத்தை தான் எடுத்துள்ளோம். அந்த முதல் அர்த்தத்தை எடுக்கும் பொழுது திரஷ்டாங்கிற சொல்லுக்கு நம்முடைய மனதை நாம் பொருளாக எடுத்து கொண்டுள்ளோம். எப்பொழுதெல்லாம் நான் திரஷ்டா அப்படின்னு சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த திரஷ்டாங்கிற சொல்லுக்கு நாம் எடுத்துக்கொண்ட அல்லது புரிந்து கொண்ட பொருள் நம்முடைய மனம். நம்முடைய மனதைத்தான் திரஷ்டாங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகின்றோம். ஆகவே இங்கே யார் பிரமாதா, அறிபவன் யார்னா நம்முடைய மனம். நீ அடுத்த கேள்வி கேட்குறோம், நம்முடைய மனம் அறிபவன், அனுபவிப்பவன். அப்படி என்றால் நம்முடைய மனம் எந்த கரணத்தின் மூலமாக அனுபவிக்கின்றது, அறிகிறது என்றால் மனதிலுள்ள எண்ணத்தின் மூலமாக. ஆகவே நம்முடைய திருஷ்டிங்கிற சொல்லுக்கு முதல் அர்த்தத்தை தான் புரிந்துள்ளோம். அப்போ திருஷ்டி என்று நாம் சொல்லும் பொழுது மனதிலுள்ள எண்ணத்தை நாம் புரிந்து கொண்டுள்ளோம். என்னுடைய திருஷ்டி சரியில்லை அப்படின்னு சொன்னால் என்னுடைய எண்ணம் சரியில்லைன்னு அர்த்தம். நான் சரியில்லை அப்படின்னா மனசு சரியில்லைன்னு அர்த்தம். நான் இன்னைக்கு ஏனோ டல்லாக இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய மனசு சரியில்லை, என்னுடைய பார்வை சரியில்லை, நான் புரிஞ்சிட்டது சரியில்லை அப்படின்னெல்லாம் சொல்லும் பொழுது நம்முடைய விருத்தியை நாம் குறிக்கின்றோம். இப்போ இதை நம்ம சொல்லும் பொழுது எண்ணத்திற்கும் மனதிற்கும் என்ன வேற்றுமை இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். பல சமயங்களில் எண்ணங்கள் தான் மனம்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. எண்ணங்கள் என்பது மனம் என்ற ஒன்றில் தோன்றி தோன்றி மறைகின்ற ஒரு தத்துவம். இப்போ மனம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது ஒரு சப்ஸ்டன்ஸ். அதற்குள்ள எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறைகின்றன. எண்ண ஓட்டங்களினுடைய ஆதாரம் மனம். அப்போ மனதை என்ன சொல்லலாம், விருத்தேகே ஆஸ்ரயக, விருத்தியினுடைய ஆஸ்ரயம், எண்ணங்கள் சார்ந்து இருக்கின்ற இடம் நம்முடைய மனம். வெறும் எண்ணமே மனசு கிடையாது, எண்ணங்களே மனம் கிடையாது. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் ஒடுங்கி இருக்கு. நம்ம மனம்ங்கிறது சித்தம்னு ஒரு பகுதி இருக்குது. மெமரியெல்லாம் மனதினுடைய ஒரு அங்கம். ஞாபகமெல்லாம் எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆகிருக்கே, அதெல்லாம் மனதினுடைய ஒரு அங்கம். பிறகு நான் அனாத்மாவை சொல்கிறதும் ஒரு எண்ணம் தான், அதுக்கும் ஆசிரியம் நம்முடைய மனம்தான். பிறகு எத்தனையோ விதமான உணர்வுகளெல்லாம் இருக்குது. கோபப்படுறோம், பொறாமைப்படுறோம், அன்பு செலுத்துகிறோம். இந்த மாதிரி உணர்வுகளுக்கெல்லாம் ஆசிரியமாக இருக்கிறது மனம். பிறகு சில டேட்டாவை எல்லாம் எடுத்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர்றோம், புத்தின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கெல்லாம் ஆசிரியமாக அதிஷ்டானமாக இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தை நம்ம மனம் என்று சொல்கின்றோம். ஆகவே நாம் பொதுவாக புரிந்து கொண்டது என்ன என்றால், நம்முடைய மனம் என்பதைத்தான்
பிரமாதாவாக நானாக புரிந்து கொண்டு நான் என்கின்ற பொருளுக்கு அர்த்தமாக மனசை புரிஞ்சிட்டு அந்த மனசை அனுபவிப்பவன் என்றும், அந்த மனம் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் மூலமாக அனுபவம் நடக்கின்றது என்று நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம திரஷ்டா ஸ்ரோதா அப்படின்னு சொல்லும் பொழுது மனதை பொருளாக கொண்டு, பிறகு அந்த மனம் சிரவண விருத்தி, தர்ஷன விருத்தி, கேட்கின்ற எண்ணம், பார்க்கின்ற எண்ணம், சுவைக்கின்ற எண்ணம் என்கின்ற எண்ணத்தை நாம் ஒரு கருவியாக நினைத்து இந்த எண்ணத்தின் மூலமாக நான் இதை அனுபவிக்கின்றேன். இந்த அனுபவிக்கின்ற நான் திரஷ்டா, அனுபவிக்க உதவி செய்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கரணமானது திருஷ்டி. இதுதான் நம்ம புரிஞ்சிருக்கோம். இனி இதே இடத்துல இனி ஒரு பொருள், அதாவது இனி ஒரு தத்துவம், நான் திரஷ்டா அனுபவிப்பவன் அப்படிங்கும்போது நம்முடைய மனம், இந்த அனுபவம் எனக்கு வர்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கரணமாக இருக்கிறது என்னன்னா மனதில் தோன்றுகின்ற எண்ணம். இனி இந்த மனதிற்கு திரஷ்டாவுக்கு விஷயம் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு இப்பொழுது கேள்வி வருகிறது. இப்போ திரஷ்டா அனுபவிப்பவன், திருஷ்டி அப்படின்னா மனதில் உள்ள எண்ணம். இனி தர்ஷனம் திருஷ்யம் என்ன அப்படின்னு வரும்பொழுது எப்பொழுதுமே அது ஜெகத்து, இந்த உலகம். இப்போ மனம் என்பது திரஷ்டா, மனதில் உள்ள எண்ணம் என்பது திருஷ்டி, திருஷ்யம் அது ஜெகத்து. ஜெகத் அப்படின்னா நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம். இப்பொழுது ஒரு பதார்த்தத்தை நம்ம சுவைக்கிறோம், அந்த பொருள், நம்ம சாப்பிட்ற பொருள் திருஷ்யம். இங்கே திருஷ்யம்னா வெறும் பார்க்கப்படுவதுன்னு மட்டும் அர்த்தம் அல்ல, அனுபவிக்கப்படுவது. இந்த அனுபவிக்கப்படுகின்ற வெளி உலக பதார்த்தம் திருஷ்யம். பிறகு நாக்கு என்கின்ற இந்திரியத்தின் மூலமாக ஒரு விருத்தியானது ஏற்பட்டு, அந்த விருத்தி கரணமாக செயல்பட்டு மனம் என்கின்ற நானாகின்ற திரஷ்டாவானது இப்பொழுது சுவைப்பவனாகின்றான். அதே போல பார்ப்பவனாகின்றான், கேட்பவன் ஆகின்றான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது சாதாரணமாக நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இனி அடுத்த விசாரத்திற்கு வந்தால், சில சமயங்களில் நம்ம சொல்லுவோம் சாட்சி சைத்தன்யம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். சாட்சியினுடைய சைத்தன்யம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருப்போம், சாட்சி சைத்தன்யம். இங்கே சாட்சி சைத்தன்யம் என்று சொல்லும் பொழுது சாட்சி அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் என்றால், பொதுவாக சாட்சி அப்படிங்கிறதுனுடைய தத்துவம் எந்த மாற்றத்தையும் அடையாமல் ஒரு மாற்றத்தை காண்பவனுக்கு தான் சாட்சின்னு பேர். சாட்சின்னு சொன்னால் ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்துக்குள்ள அவன் சம்பந்தப்படக்கூடாது. சம்பந்தப்படாமல் அதை தூரத்திலிருந்து பார்த்தா அவனைத்தான் சாட்சின்னு சொல்கிறான். அவனுமே அந்த செயலில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவன் சாட்சியாக மாட்டான். அவன் ஏதோ குற்றவாளி ஆகலாம், அல்லது ஒருத்தன் தானம் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் அந்த தானத்திற்குள்ள ஒரு அங்கமாக இருந்தால் தானத்திற்கு சாட்சியாக மாட்டான், அதற்கு கர்த்தாவாகி விடுவான், திரஷ்டாவாகி விடுவான். அப்போ எப்போ நம்ம ஒருத்தனை சாட்சின்னு சொல்ல முடியும் என்றால், எப்பொழுது ஒரு கிரியையில் பங்கு பெறாமல் அந்த கிரியையை பார்த்து கொண்டிருப்பவனுக்கு சாட்சி. இப்போ சாட்சிங்கிறவனும் பார்ப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்தாச்சு. ஆனால் எப்படி பார்ப்பவன்? நிர்விகார திரஷ்டா, மாற்றத்தை அடையாமல் பார்ப்பவன் அப்படின்னு அர்த்தம் நமக்கு தெரியும். இனி அடுத்தது, எந்த ஒரு திரஷ்டாவுக்கும் திருஷ்டி தேவையல்லவா? இப்போ நான் சுவைக்க வேண்டும்னா, சுவைப்பவனாக நான் ஆக வேண்டும் என்றால் எனக்கு அந்த சுவையை பற்றிய விருத்தி வந்தாகணும். அதே போல பார்ப்பவனாக நான் ஆக வேண்டும் என்றால் தர்ஷன விருத்தி வர வேண்டும். கேட்பவனாக வேண்டும் என்றால் சிரவண விருத்தி, அந்த திருஷ்டிங்கிற கரணம் தேவை. இப்பொழுது நான் நிர்விகாரமாக மாற்றத்தை அடையாமல் ஒன்றை பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு திருஷ்டி தேவை. அந்த சாட்சிக்கு எது திருஷ்டியாக இருக்கிறது?
சாட்சிக்கு எது காரணமாக இருக்கிறது என்றால், நாம் அந்த திருஷ்டிங்கிற சொல்லுக்கு இரண்டாவது அர்த்தத்தை பார்த்தோம். நிர்விகார சைத்தன்யம், மாற்றத்தை அடையாத சைத்தன்யம். திருஷ்டிங்கிறதுக்கு இனி ஒரு பொருளாக பார்த்தோம். அந்த பொருளை எடுத்துக்கொண்டால் இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? சாதாரணமான பிரமாதா மாறுகின்ற எண்ண ரூபமான திருஷ்டியின் மூலமாக இந்த உலகத்தை திருஷ்யமாக கொண்டு அனுபவித்து வருகின்றான். இப்பொழுது சாட்சி என்ற ஒன்று, மாறாத சைத்தன்யமான சாட்சி என்ற ஒரு திரஷ்டா, அவர் இந்த உலகத்தை எதையோ பார்க்கும் பொழுது அவருக்கு திருஷ்டியாக இருப்பது நிர்விகார சைத்தன்யம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? சாட்சி என்ற ஒரு தத்துவம், அதாவது சாட்சினா ஏதோ அறிபவன், ஒரு கான்சியஸ் பிரின்சிபிள், ஒரு அறிபவன் நிர்விகாரமான சைத்தன்யத்தின் மூலமாக எதையோ பார்க்கின்றார். சாட்சின்னு சொன்னால் எதற்கு சாட்சின்னு ஒரு கேள்வி வருது. நான் எப்படி அனுபவிப்பவன் அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி உங்கள் மனதில் என்ன வரும்? எதை அனுபவிக்கின்றவன் நீ? நான் இப்பொழுது அனுபவிக்கின்றேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி எதை அப்படின்னு கேட்போம். விஷயத்தை கேட்போம். ரூபமோ அல்லது வாசனையோ அல்லது சுவையோ. அதே போல சாட்சி என்ற ஒரு தத்துவம், மாற்றத்தை அடையாத சாட்சி என்ற ஒரு தத்துவம், மாற்றத்தை அடையாத சைத்தன்யம் என்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கரணத்தின் மூலமாக எதை அறிகின்றது? சாட்சியம் என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது. சாட்சியம் என்றால் அறியப்படுவது என்ன என்ற கேள்வி வரும் பொழுது, இப்போ இந்த இடத்துல ஜெகத் சாட்சியம் அல்ல. இந்த சாட்சி சைத்தன்யம் ஜெகத்தை அனுபவிப்பதில்லை. பிறகு எதை அனுபவிக்கிறது என்றால், நம்முடைய முதல்ல சொன்னமே திரஷ்டா திருஷ்டி என்று, அதை விஷயமாக அனுபவிக்கின்றது. அதாவது நம்முடைய மனதை அனுபவிக்கின்றது, மனதில் உள்ள எண்ணங்களை அது அனுபவிக்கின்றது. இப்படி பார்க்கையில் நம்ம ஒரு சார்ட் மாதிரி போட்டால் விளங்கிடும். முதல்ல அஞ்ஞான காலத்தில் அல்லது அறியாமையில் அவஸ்தையில் அல்லது விவகார அவஸ்தையில் திரஷ்டா என்பவன் மாறுகின்ற தத்துவமான ஒருவன். திருஷ்டி என்றால் எண்ணம், திருஷ்யம் என்றால் ஜெகது. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். திரஷ்டா மாறுகின்றவன் அல்லது பிரமாதா அனுபவிப்பவன், அது மனதை குறிக்கின்றது. இப்போ மனதை குறிக்கின்ற திரஷ்டா, இங்கே மனம் அறிபவனாக அனுபவிப்பவனாக பிரமாதாவாக இருக்கு. இரண்டாவது மனதில் உள்ள எண்ணம் இன்ஸ்ட்ருமெண்ட் கரணமாக இருக்கின்றது. மூன்றாவது ஜெகத் திருஷ்யமாக அனுபவிக்கப்படும் பொருளாக இருக்கிறது. இப்போ திரஷ்டா மனம், திருஷ்டிகி எண்ணம், மனதில் தோன்றுகின்ற எண்ணம். மூன்றாவது இடத்துல திருஷ்யம் ஜெகத்து, அனுபவிக்கப்படுவது உலகம். இனி இதற்கு கீழே இரண்டாவதாக எழுதினோம்னா, ரெண்டாவது வரியில் எழுதினோம்னா சாட்சி. சாட்சி அப்படின்னா நிர்விகாரமான மாற்றத்தை அடையாத சாட்சி. இந்த சாட்சியும் திரஷ்டா அறிபவன், அந்த அறிபவன்கிற இடத்துல சாட்சி. இந்த சாட்சிக்கு கரணமாக இருப்பது நிர்விகார சைத்தன்யம், மாற்றத்தை அடையாத சைத்தன்யம். பிறகு இது அனுபவிக்கப்படுவது சாட்சியினுடைய திருஷ்யம் என்னவென்றால் மனம், நம்முடைய மனம். நம்முடைய மனசைத்தான் சாட்சி பார்க்குது, மனம் உலகத்தை பார்க்கின்றது. இதுதான் இங்கு நம்ம சொன்ன கருத்து. இப்போ முதல் வரியில் பார்த்தோம்னா மனம் எண்ணங்கள் மூலமாக உலகத்தை அனுபவிக்கின்றது. சாட்சி சைத்தன்யத்தின் மூலமாக மனதை அனுபவிக்கின்றது. இதுதான் சாராம்சம். அப்போ சாட்சிக்கு விஷயம் நம்முடைய மனம். அந்த மனம்ங்கிறது என்னென்னா முதல் வரியில் இருக்கின்ற அறிபவன். இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, இந்த அறிபவன் இருக்கின்றானே நம்முடைய மனம், இந்த மனம் சாட்சியினுடைய ஆங்கிளில் பார்த்தா அறியப்படுவது.
பிறகு சவிகார திருஷ்டியினுடைய ஆங்கிளில் பார்த்தா அறிபவன், உலகத்தினுடைய ஆங்கிளில் பார்த்தா அறிபவன். அதாவது உலகத்தை மனம் அறிகின்றது, சாட்சி மனதை அறிகின்றது. இதுதான் சாரம். இப்ப சாட்சிக்கு விஷயம் நம்முடைய மனம். இப்படி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் தெரியுமோ? ஒரு கால் சாட்சி சைத்தன்யம் நேரடியாக மனம் இல்லாமலேயே உலகத்தை அனுபவிக்கிறதுன்னா என்ன ஆகும் தெரியுமோ? நமக்கு எல்லா காலத்திலும் எல்லா அனுபவம் வந்துட்டு இருக்கு. காரணம் என்ன? உபனிஷத் மிக அழகாக சொல்லும், இந்த சாட்சிக்கு உறக்கம் இல்லை. இந்த சாட்சி என்னைக்குமே உறங்கியது கிடையாது. ந விபரிலோபோ வித்யதே. சாட்சி கண்ணை மூடி திறப்பதில்லை, அது என்னைக்குமே சாட்சியாக இருக்கு. அப்படின்னு என்ன ஆகும்? என்னைக்குமே நம்ம உலகத்தை அறிஞ்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம உலகத்தை அறிகிறது மனம் விழித்திருக்கும் பொழுதுதான் உலகத்தை அறிகின்றோம். அதனால தான் சாட்சி என்னைக்குமே மனதை அறிந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் நம்ம மனதை ஜடமாக என்னைக்குமே அனுபவித்தது கிடையாது. மனதை நம்ம ஜடமாக அனுபவிக்காததுக்கு காரணம் அந்த மனதை சாட்சி விளக்கி கொண்டு இருக்கின்றது. சாட்சி மனதை விளக்காமல் இருந்திருந்தால் மனதை ஒரு நேரத்தில் ஜடமாக அனுபவிப்போம், ஒரு நேரத்தில் சேதனமாக அனுபவிப்போம். மனதில் என்றைக்குமே ஒரு கான்சியஸ்னஸை அனுபவிக்கிறதுக்கு காரணம் சாட்சி உறங்காததனால். இப்போ இதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இப்போ சாட்சி எப்பொழுதுமே திரஷ்டா, எல்லா காலத்திலும் சாட்சி திரஷ்டாவாகவே இருக்கு, அறிபவனாகவே இருக்கு. எப்படி? விகாரம் இல்லாமல், மாற்றத்தை அடையாமல் எப்பொழுதும் சாட்சி அறிபவனாகவே இருக்கின்றது. எப்படி? வித் நித்திய திருஷ்டி. எப்பொழுதுமே சாட்சியிடம் இருக்கின்ற சைத்தன்யம் அதுவும் நித்தியமா இருக்கு. இந்த சாட்சி என்ற ஒன்றிடம் இருக்கின்ற சைத்தன்யம் இருக்கே, திருஷ்டி, அதுவும் நித்தியமா இருக்கு. இப்ப நித்தியமான தன்னுடைய சைத்தன்யத்தின் துணை கொண்டு சாட்சியானது நித்தியமாக மனதை அறிந்து கொண்டு பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இனி நம்முடைய மனம், மாற்றத்தை அடைகின்ற மனம், அனித்தியமான விருத்தியின் துணை கொண்டு உலகத்தை பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இப்போ இந்த உலகம் விளங்க வேண்டும் என்றால் மனமானது விருத்தியின் மூலமாகத்தான் நமக்கு இந்த உலகமானது விளங்கும். அப்பொழுதுதான் உலகம் விளங்கும். மனம் விளங்க வேண்டும் என்றால் சாட்சியினுடைய துணை. ஆனால் சாட்சி என்னைக்குமே மாறாமல் விழித்து கொண்டிருப்பதனால் மனம் என்றும் விளங்கி கொண்டே இருக்கிறது. இல்லையே ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் விளங்கவில்லையே என்றால், மனம் விளங்கவில்லைன்னு சொல்றதுக்கு அங்கே அகங்காரமும் ஒடுங்கி விட்டது. ஆனால் மனமும் விளங்கி கொண்டிருக்கின்றது. அது விழித்து எழுந்தவுடன் நம்ம என்ன சொல்றோம்? மனம் விளங்கிய காரணத்தினால தான் மனதில் வந்த அனுபவங்களை நம்ம ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியுது. தூங்கி எழுந்தவுடன் நம்ம என்ன சொல்றோம்? ஆழ்ந்து கனவற்று சுகமாக தூங்கினேன்னு சொல்றோம். ஒன்றை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதை பற்றிய அனுபவம் இருந்திருக்க வேண்டும். மெமரி ஞாபக சக்தி ஒன்று நமக்கு இருக்குன்னா அனுபவிச்சதைத்தான் நம்ம ரீகலெக்ட் பண்ண முடியும். ஆகவே மனசை நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதை யார் செய்தார்? சாட்சி. காரணம், 3 அவஸ்தைகளிலும் சாட்சி மாறாமல் இருக்கின்றது. இப்போ சாட்சி வேணா இருக்கலாம், சாட்சியிடம் இருக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கே அது திடீர்னு இல்லாமல் போகலாம் அல்லவா என்றால் அப்படியும் இல்லை. நிர்விகார சாட்சி நித்திய திருஷ்டியின் மூலமாக எப்பொழுதும் மனதை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. மனமானது சவிகார மனம், சவிகார விருத்தியின் துணை கொண்டு இந்த உலகத்தை சில சமயம் பிரகாசப்படுத்துது, ஜாகிரத அவஸ்தையில் பிரகாசப்படுத்துது. இந்த திருஷ்டி நம்முடைய விருத்தியிலையும் சவிகாரமாக இருக்கிறதுனால, அனித்தியமாக இருக்கிறதுனால சில சமயம் சரியாக பிரகாசப்படுத்துது, சில சமயம் தவறாக புரிந்து கொள்கின்றது, சில சமயம் வேகா இருக்குது. சொப்பனத்தில் பார்த்தோம்னா வேகா இருக்குது,
சுஷுப்தியில் எதுவும் இல்லை. ஜாகிரத்தில் சம்யக் ஞானம், சரியான அறிவு, விபரீத ஞானம் இதெல்லாம் நடக்குது. காரணம் என்னன்னா சவிகார மனம், சவிகார திருஷ்டி. இதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ சாஸ்திரம் நமக்கு எதை உபதேசிக்கிறதுன்னு சொன்னால், நான்கிற சொல்லுக்கு நீ சவிகார மனதை எடுத்துக்காத, நான்கிற சொல்லுக்கு உன்னை சாட்சியாக புரிந்துகொள். இப்போ நான் சொல்லும் பொழுது நீ திரஷ்டாவான மனதை நினைக்காதே, நித்தியமாக நிர்விகாரமாக இருக்கின்ற சாட்சியாக உன்னை புரிந்துகொள். சரி, என்ன நான் சாட்சியாக புரிஞ்சிட்டா எனக்கு அதனால் என்ன பலன் என்று கேட்டால், என்ன நான் சாட்சியாக புரிஞ்சிட்டா என்னுடைய திருஷ்யம், என்னால் பார்க்கப்படுவது எது அப்படின்னா என்னுடைய மனம். என்ன நான் சாட்சின்னு நினச்சிட்டா நான் இந்த உலகத்தை பார்க்கல, நான் என்னுடைய மனசை தான் பார்க்கிறேன். ஆகவே இந்த உலகத்தில் ஒரு குறையும் கிடையாது, ஏதாவது இருந்து என்னுடைய மனசில் தான். அந்த மனதும் நான் அல்ல, என்னால் பார்க்கப்படுவது. இந்த உலகத்தில் எத்தனையோ பொருளை பார்க்கிறேன், அந்த பொருளோட என்னுடையது நான்கிற சம்பந்தம் இல்லை அப்படின்னா எந்த பொருளுக்கு என்ன வந்தாலும் அதனால் எனக்கு பாதிப்பு கிடையாது. ஒரு பொருளில் வர்ற மாற்றம் என்னை பாதிக்குதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் அந்த பொருளோடு நான் என்னுடையதுங்கிற ஒரு சட்டில் லிங்க், சூக்ஷ்மமான ஒரு லிங்க் இருக்கிறதுனால தான். அந்த லிங்க் போயிடுதுன்னு வச்சுக்குவோமே, அந்த பொருள் என்ன ஆனாலும் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஒரு காரை நான் வச்சுருக்கேன், அந்த கார் என்னுடையதுன்னு இருக்கிற வரைக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் வந்தாலும் என்ன நடந்தாலும் அது என் மீது வர்ற ஸ்க்ராட்ச். அதை நான் விற்றுறேன், விற்று அரை மணி நேரத்தில் அந்த கார் ஆற்றுல விழுந்துடுது. அதனால் ஏதாவது எனக்கு ஆகுமானா சந்தோஷப்படுவோம், விற்றதுக்கு அப்புறம் இது நடந்திருக்கேன்னு சொல்லி. காரணம் என்ன? ஏன்னா அங்கே மமகாரங்கிற லிங்க் கிடையாது. ஆகவே இந்த உலகத்தில் வர்ற அனைத்து மாற்றங்களும் எனக்கு சம்பந்தம் இல்லை. காரணம் என்ன? அது திருஷ்யம், என்னோடு சம்பந்தப்படாத, என்னால் வெறும் பார்க்கப்படும் பொருள். இப்போ நம்முடைய மனசு இருக்குது, அந்த மனதுனால தான் நம்ம துயரப்பட்டு இருக்கோம். நமக்கு சம்சாரமே மனசுனால வருது. இப்போ அந்த மனமே வெளியே பார்க்கப்படும் பொருளுக்கு சமமாகி விட்டால் அப்போ நம்ம எப்படி துக்கப்பட முடியும்? துக்கப்பட முடியாது, முயற்சி பண்ணாலும் முடியாது. அதாவது அஞ்ஞான காலத்தில் யாராவது துக்கப்படணும்னு முயற்சி செய்கிறார்களா? அனீஷயா சோச்சத்தின்னு உபனிஷத் சொல்லும். தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக இவன் துயரப்படுகின்றான். மோட்ச காலத்தில் அனீஷயா திருப்தியதி, வேற வழி இல்லாமல் சந்தோஷத்தான் பட முடியும், வருத்தப்பட முடியாது. வருத்தப்படணும்னு நினைச்சாலும் வருத்தப்பட முடியாது. அண்மையில் ஒருவர் என்னிடத்துல சொன்னார்கள், எனக்கு வருத்தப்படணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் வந்துட்டு அவர்களுக்கு. அதாவது தன்னுடைய மிக நெருங்கிய உறவினர், அவர் மீது அவங்க அன்பு வேற வைத்திருந்தார்கள், வெறுப்புக்குரியவர் அல்ல, அவங்க இறந்துட்டாங்களாம். எல்லாம் இவங்க அழுகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு அழுகலை, துயரம் வரல. ஆகவே குற்ற உணர்வோடு என்னிடத்துல கேட்டார்கள், எனக்கு துயரம் வரல, அது தப்பா? ஆனால் அவர் மீது நான் அன்பு செலுத்தி இருக்கேன், எந்த விதத்தில் குறையும் இல்லை, ஆனால் எனக்கு ஏன் துக்கம் வரலன்னா? சந்தோஷப்படுற விஷயம் இதில் நீங்கள் நீக்க வேண்டியது குற்ற உணர்வை மட்டும்தான். அதாவது ஒருவர் மீது நமக்கு அன்பு இருக்குங்கிறத அழுதுதான் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் சில பேருக்கு அதுதான் நினைக்கிறார்கள். எனக்கு உடல் சரியில்லையா, நீ அழுகலைன்னா அன்பு இல்லை, நீ அழுதினா தான் அன்பு இருக்குது, அலட்டிக்கலைன்னா அன்பு இல்லை, அலட்டித்தா தான் அன்பு இருக்குன்னு நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. அதாவது துயரப்பட முடியாது, துயரப்படாமல் இருக்கவும் முடியாது. இது ஞானம், நம்முடைய அபிமானத்தின் அடிப்படையில். இப்படி நம்முடைய மனமே நமக்கு திருஷ்யமாகி விட்டால் அப்படின்னா என்ன? எத்தனையோ பொருள்களை பார்க்கிறோம், எத்தனையோ பொருள்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதே போல நம்முடைய மனம் மாறிக்கொண்டிருக்கின்றது. நம்முடைய மனதில் இருக்கின்ற பலம், நம்முடைய மனதில் இருக்கின்ற பலகீனங்கள், நம்ம மனசு சில சமயம் ஏதாவது தப்பாக முடிவு பண்ணுது, சில சமயம் சரியாக முடிவு பண்ணுது. இதனாலையும் நான் பாதிக்கப்படாமல் இருப்பவன், எனக்கு பாதிப்பு இல்லை. இது எப்போ வரும் அப்படின்னா நான் சாட்சி என்று புரிந்து கொள்ளும் பொழுது.
இப்போ நான் சாட்சின்னு புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய மனது சாட்சியம். நான் சாட்சினா எதற்கு சாட்சி? நான் எதை வேடிக்கை பார்க்கிறேன் அப்படின்னா என்னுடைய மனதை. என்னுடைய மனதை நான் வேடிக்கை பார்க்கும் பொழுது மனதில் இருக்கின்ற அனைத்து செயல்களும் குறைகளும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது. இந்த கருத்தை நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஆரம்பத்திலேயே சில பேர் புரிஞ்சிட்டு அப்படின்னா சித்த சுத்தி எதுக்கு? மனதில் என்ன இருந்தாலும், அசுத்தம் இருந்தாலும் சரி, தூய்மை இருந்தாலும் சரி, அதுதான் என்ன பாதிக்காதே, நான் தான் சாட்சி சைத்தன்யமாச்சே. இப்படி வேதாந்தம் பேசிட்டு மனதில் அசுத்தத்தை எல்லாம் வச்சுருந்தோம்னு வச்சுக்குவோமே, நம்ம இப்படி ஏமாத்தினோம்னா நம்ம மனம் அதுக்கு மேலே நம்ம ஏமாற்றிடும். அதற்காக இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதே மனதில் இருக்கின்ற அசுத்தியினுடைய விளைவு தான். மனதை தூய்மைப்படுத்தினாதான் உண்மையிலேயே இப்படி நம்மளால் பேச முடியும். உண்மையிலேயே பேசுறதுங்கிறது வேற, பேசுறதுங்கிறது வேற. நம்ம பேசுறதுங்கிறது ஒன்று, நிஜமாலுமே நம்ம புரிஞ்சுட்டு பேசுறதுங்கிறது ஒன்று. இப்போ ஒருவர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம போய் ஆறுதல் சொல்லுவோம், தத்துவம் பேசுவோம். ஆத்மா ந ஜாயத்தே மிரியத்தே, ஆத்மா பிறக்கிறதில்லை இறக்கிறதில்லை. அபரிகாரியார்த்தே, விளக்க முடியாத மாற்ற முடியாததில் பகவான் ஏற்றுக்க சொல்கிறார், அதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். உடனே நம்ம வீட்டில் அதே நடந்ததுன்னு வச்சுக்குவோமே, அது அவங்க சொல்ல வேண்டியது இருக்குது. காரணம் என்ன? நமக்கென்று வரும்பொழுது தான் உண்மை தெரியுது, மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுறது சுலபம். ஆகவே இந்த நான்கிற சொல்லுக்கு சாட்சி அப்படின்னு வெறும் வாயில் நம்ம சொல்லிட்டு, ஆகவே மனசுக்குள்ள எந்த விதமான மாற்றங்கள் இருந்தாலும் அது என்னை பாதிக்கிறது இல்லைன்னு சொல்வது உண்மை அல்ல. உண்மையிலேயே அந்த அளவுக்கு சொல்லணும்னா நமக்கு அந்த அளவுக்கு சித்த சுத்தி ஞானம், ஞான நிஷ்டை ஏற்பட்டிருக்கணும். ஞான நிஷ்டைக்கு அப்புறம் கூட மனதினுடைய சுபாவம் சத்துவ ரஜஸ் தமஸ்னு 3 குணத்துக்குள்ள மாறி வருவது. இதைத்தான் பகவான் குணாதீத லட்சணத்தில் பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகமேவச்ச பாண்டவ. பிரகாசம் பிரவருத்தி மோகம்ங்கிறது மனதினுடைய சுபாவம். அதெல்லாம் வரும் பொழுது நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவருத்தானி காங்க்ஷதி. அதுக்கு ஆதாரமே இந்த பகுதி தான். அதாவது அவன் இந்த பிரகாசம் சாத்விகமான குணம் வந்தாலும் சந்தோஷப்படுறதோ, சில சமயம் ராஜச தாமசமான விருத்தி வந்தால் துக்கப்படுறதோ இல்லை. காரணம் அவன் தன்னை மனதிற்கும் சாட்சியாக புரிந்துள்ளான். அப்படி புரிந்து கொண்டால் நம்முடைய பலன், நம்முடைய மனமே வெளியே பார்க்கின்றன்னா நம்முடைய மமகாரம் சம்பந்தப்படாத பொருளை பார்க்கின்ற பொருளுக்கு சமமாகி விடுகிறது. ஆகவே நம்ம எவ்வளோ தூரம் முன்னேறணும்? நம்முடைய மனதிடமே இருக்கின்ற மமகாரத்தை நீக்கணும். ஆனால் இப்போ என்னென்னா மனமே அகங்காரமாக மாறி மனதிற்கு வெளியே இருக்கிற பொருள் மமகாரத்திற்கு விஷயமாக இருக்குது. இப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்கோம், எவ்வளவு தூரத்தில் இருக்கோம், அதே சமயம் எவ்வளவு பக்கத்துலையும் இருக்கோம். நம்ம மிக அருகில் இருக்கிறது மனசு. அந்த மனம் மமகாரத்திற்கு விஷயமாக கூடாது, என்னுடைய மனம்னு கூட சொல்லக்கூடாது. அப்படி இருக்கையில் நானே மனமாகி மனதோக்கு சில பொருள்கள் என்னுடையதுங்கிற நிலையில் இருக்கு. இப்போ இங்கே சாட்சி நான் அப்படின்னு சொல்லும் பொழுது மனம் அப்படிங்கிறது சாட்சியம். நான் சாட்சி சைத்தன், சாட்சி சொரூபமானவன். சாட்சி சொரூபமான நான் சைத்தன்யம், நிர்விகார சைத்தன்யத்தின் துணை கொண்டு மனதை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். சரி, இந்த இடத்துல என்ன உபதேசம்னா, இப்படிப்பட்ட சாட்சியான என்னை, இப்போ நான் யார்னா சாட்சி, நான் என்ன செய்கின்றேன்? நித்தியமான சைத்தன்யத்தின் துணை கொண்டு நான் மனதை பிரகாசப்படுத்துகிறேன். ஆனால் இந்த மனசு என்ன செய்யுது? என்னிடத்தில் வாங்கின பிரகாசத்தை எடுத்துக்கொண்டு அதற்குள்ள ஒரு விருத்தியை உருவாக்கி இந்த உலகத்தை பார்த்துட்ருக்கு. இங்கே என்ன உபதேசம்னா, இந்த விருத்தி இருக்கே, அந்த விருத்தியானது இந்த சாட்சியை பார்க்க முடியுமா, விளக்க முடியுமா? அதான் இப்போ கேள்வி. நான் சாட்சி, மாற்றத்தை அடையாத சாட்சி.
அந்த மாற்றத்தை அடையாத சாட்சியான என்னிடத்தில் மாற்றத்தை அடையாத ஒரு சைத்தன்யம் இருக்கின்றது. அதன் மூலமாக மனதை நான் பார்க்கின்றேன், மனதை நான் பிரகாசப்படுத்துகின்றேன். அதனால பிரகாசப்படுத்தப்பட்ட மனதில் ஒரு திருஷ்டி தோன்றுகிறது, ஒரு விருத்தி தோன்றுகிறது. அது வெளி விஷயத்தை விளக்குமே தவிர அந்த திருஷ்டியின் துணை கொண்டு சாட்சியை அறிய முடியுமா என்றால் இங்கே யாக்ஞவல்யர் முடியாது அப்படின்னு பதில் சொல்றார். இப்போ இங்கே யாக்ஞவல்யருடைய பதில் என்னன்னு சொன்னால், இந்த திருஷ்டி இருக்கல்லவா, இப்பொழுது திருஷ்டிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே முதல் பதில் பார்த்துட்டோம், மனதில் தோன்றுகின்ற எண்ணம். இந்த திருஷ்டி, இந்த திருஷ்டியை பார்க்கின்ற திரஷ்டா அது யாருன்னா சாட்சி. இந்த திருஷ்டியையும் பிறகு மனம்ங்கிற ஒரு திரஷ்டாவையும் பார்க்கின்ற ஒரு திரஷ்டா சாட்சி, அதை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன, அதை நான் விளக்க முடியாது. நீ இப்படி புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நான் சாட்சி, சாட்சியாக நான் இருக்கின்ற நான் நித்திய சைத்தன்யத்தின் துணை கொண்டு என்னுடைய மனதையும், என்னுடையன்னு கூட சொல்ல வேண்டாம், மனதையும் மனதில் தோன்றுகின்ற எண்ணத்தையும் விளக்கி கொண்டிருக்கின்றேன். அந்த எண்ணத்துக்கு உலகம்தான் விஷயமாகுமே தவிர சாட்சி விஷயம் ஆகாது. இதுதான் இவருடைய இந்த உபதேசம். இப்போ நம்ம பார்த்தோம்னா என்ன பொருள்? நம்ம 4 அர்த்தம் பார்த்தோம். திருஷ்டிக்கு 2 பொருள், திரஷ்டாவுக்கு 2 பொருள். இப்போ நம்ம இறுதியா திருஷ்டி இஸ் ஈக்குவல் டு மனோவிருத்திகி ஏற்கனவே பார்த்தது தான் இதனுடைய கன்க்ளூஷன். இப்போ திருஷ்டி என்பது மனதின் தோன்றுகின்ற எண்ணம். திரஷ்டா என்றால் இங்கு சாட்சி. அப்போ இங்க திருஷ்டிங்கிற சொல்லுக்கு மனதில் இருக்கின்ற எண்ணம், திரஷ்டாங்கிற சொல்லுக்கு சாட்சியை குறிக்கின்றது. இனி நம்ம இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திருஷ்டேகே என்றால் எண்ணத்தினுடைய எண்ணத்தை, திரஷ்டாரம் பார்க்கின்ற சாட்சியை, மனதில் உள்ள எண்ணத்தை பார்க்கின்ற சாட்சியை ந பஷ்யேகே நீ பார்க்க முடியாது. இனி நம்ம மந்திரத்திற்கு பார்ப்போம். கதம யாக்ஞவல்க்ய சர்வாந்தரக, ஹே யாக்ஞவல்க்யா அந்த சர்வாந்தர ஆத்மாவை மீண்டும் விளக்குங்கள். இனி விளக்கத்தை பார்த்தா, ந திருஷ்டேகே திரஷ்டாரம் பஷ்யேகே. இதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன்? முதல்ல திருஷ்டேகே. திருஷ்டேகே என்றால் எண்ணம், மனதில் தோன்றுகின்ற எண்ணம். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? உலகை பார்க்கும் எண்ணத்தை. திருஷ்டேகே இஸ் ஈக்குவல் டு உலகத்தை பார்க்கும் எண்ணத்தை. உலகத்தை பார்க்கும் எண்ணத்தை, திரஷ்டாரம் பார்க்கும் சாட்சி சைத்தன்யத்தை. உலகத்தை பார்க்கும் எண்ணத்தை, திரஷ்டாரம் பார்க்கும் சாட்சி சைத்தன்யத்தை ந பஷ்யேகே நீ பார்க்க முடியாது. உலகத்தை பார்க்கும் எண்ணத்தை பார்க்கும் சாட்சி சைத்தன்யத்தை அந்த எண்ணத்தின் மூலமாக நீ பார்க்க முடியாது. ஆகவே அந்த சாட்சி சைத்தன்யத்தை நீ கேட்டது போல இதுதான் மாடு, இதுதான் குதிரை அப்படின்னு விளக்க முடியாது. இதுதான் சாரம். இனிமேல் மற்றதெல்லாம் அதே பேட்டர்னில் தான் வருது. அடுத்தது பார்த்தோம்னா, ந ஸ்ருதேகே ஸ்ரோத்தாரம் ஸ்ருணுயாத். ஸ்ருதேகே என்றால் கேட்கும் எண்ணம், அதாவது சப்தத்தை கேட்கும் எண்ணத்தை, ஸ்ரோத்தாரம் அறியும் சாட்சியை. சப்தத்தை கேட்கும் எண்ணத்தை கேட்கும் சாட்சியை, இங்க கேட்கும் சாட்சியைனா அறியும் சாட்சியை ந ஸ்ருணுயாத் கேட்க முடியாது, அறிய முடியாது. ந மதேகே மந்தாரம் மன்வீதாஹா. மதேகேன சிந்திக்கின்ற, அனுமானத்தின் மூலமாக யோசிக்கின்ற. மதேகே சிந்திக்கின்ற எண்ணத்தை, மந்தாரம்
விளக்குகின்ற சாட்சியை ந மன்வீதாக அறிய முடியாது. இதை பார்த்து இப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா எப்படி வரும்னா, சிந்திக்கின்ற எண்ணத்தை சிந்திக்கின்ற சாட்சியை சிந்திக்க முடியாது. சிந்திக்கின்ற எண்ணத்தை சிந்திக்கின்ற சாட்சியை சிந்திக்க முடியாது. குழப்பமாக இருந்ததுன்னு என்ன பண்ணுறோம்? என்ன அர்த்தம் சுருக்கமாக? எந்த ஒரு எண்ணம் எதோ விஷயத்தை சிந்திக்கிறதோ அந்த எண்ணத்தை பிரகாசப்படுத்தும் சாட்சியை பார்க்க முடியாது, அந்த எண்ணம் விளக்காது. அடுத்தது ந விஜ்ஞாதேகே விஜ்ஞாதாரம் விஜானியாகா. இங்கே விஞ்ஞானம்னா மீண்டும் மனம், மதேகேன சிந்திக்கின்ற, விஜ்ஞாதான்னா அறிகின்ற, அதாவது சில டேட்டாவையெல்லாம் கலெக்ட் பண்ணி அறிகின்ற, ஒரு தத்துவத்தை அறிகின்ற அறிவை அறியும் அறிவினால் அந்த அறிவை அறிய முடியாது. அதே கருத்து தான். இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். ஆகவே ஒரு முடிவுரை பண்ணுறார், ஏஷத ஆத்மா சர்வாந்தரக, அதுதான் உன்னுடைய ஆத்மா, அதைத்தான் நீ ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உன்னுடைய ஆத்மா, அதைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்கு? சரி, இந்த சாட்சி யாருக்கிட்ட இருக்கார்கள்? என்னிடத்துல மட்டும்தான் இருக்கு, உன்னிடத்தில் இல்லையானா? சர்வாந்தரக, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இதே சாட்சி தான் இருக்கின்றது. இப்போ இதுவரைக்கும் ஒரு உபதேசம். இனி கடைசி பகுதி, அடுத்த டாபிக்கு போறார். இதுவரைக்கும் நித்திய சாட்சியை விளக்கினார், நித்தியமான மாறாத அறியாத சாட்சி சொரூபத்தை விளக்கினார். இனி அடுத்த பகுதி அதக அந்யத் ஆர்த்தம், அதோன்யதார்த்தம். இது கடைசி பகுதி, வேற ஒரு டாபிக். இப்போ இந்த வார்த்தை தான் அதக அந்யத் ஆர்த்தம்ங்கிறது தான் ஜெகத் மித்யா என்பதற்கு நமக்கு உபனிஷத் பிரமாணம். உபனிஷத் நேரடியாக மித்தியான்னு சொல்கிற இடம் இது. அதனால தான் பிருகதாரண்யக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறோம். எல்லா கருத்துக்களும் ஒருங்கிணைந்து இருக்கின்ற உபனிஷத்து பிருகதாரண்யக்கம். இதெல்லாம் தான் முக்கியமான பிரமாணம். அதக அந்யத் ஆர்த்தம் மிக மிக முக்கியமான பிரசித்தமான சொல். எப்பொழுதெல்லாம் உலகம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுதோ அப்போ இந்த வார்த்தையை நம்ம ஒரு மந்திரம் மாதிரி ஜபிக்கணும். அர்த்தத்தோடு ஜபிச்சா அது நிதித்தியாசனம். அதோன்யதார்த்தம். அதனால் ஒவ்வொரு சொல்லினுடைய பொருளை பார்த்துட்டு பிறகு விளக்கத்துக்கு போவோம். அதக என்ற சொல்லுக்கு பொருள், அதாவது அதை காட்டிலும், அதற்கு வேறான, அதற்கு அதிலிருந்து, அதிலிருந்து. அதிலிருந்து என்றால் எதிலிருந்து? சாட்சி சைத்தன்யத்திலிருந்து, சாட்சியிடமிருந்து. அதக சாட்சியிடமிருந்து, அதகனா அதனிடமிருந்துன்னு அர்த்தம். அதக இஸ் ஈக்குவல் டு அதனிடமிருந்து. இங்கே அதனிடமிருந்துங்கிற ப்ரோனவுனுக்கு என்ன பொருள் எடுத்துக்கணும்? இங்கே சாட்சியை பற்றி தானே உபதேசம் பண்ணார். ஆகவே ஆத்மனக ஆத்மாவிடம் இருந்து, சாட்சினக சாட்சியிடமிருந்து, அந்யது வேறாக இருக்கின்ற அனைத்தும். ஆத்மாவுக்கு அந்யத்துனா வேறாக உள்ள அனைத்தும். இங்கே அந்யத்துனா அனைத்து அனாத்மாக்களும். ஆத்மனக பின்னம் அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவுக்கு வேறாக இருக்கின்ற. ஆத்மாவுக்கு வேறாக இருப்பது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இதுக்கு என்ன, இது ரொம்ப யோசிக்கணுமோ? ஆத்மாவுக்கு வேறாக இருக்கிறது என்னன்னா அனாத்மா. ஆத்மாவுக்கு வேறாக இருக்கிறதெல்லாம் அனாத்மா. இந்த ஜெகத்து அனாத்மா. இப்போ அதக அந்யது, அதனிடமிருந்து வேறாக இருக்கின்ற அனைத்தும். அதக அந்யது. இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த ஒவ்வொரு சொல்லையும் நம்ம புரிஞ்சுட்டு இதை எடுத்து நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ணணும், தியானிக்கக்கூடிய ஒரு இடம் இது, அழகான இடம். அதக அந்யது, அதனிடமிருந்து வேறான, வேறாக இருக்கின்ற அனைத்து. இங்கே அதனிடமிருந்துன்னா சைத்தன்யத்திடமிருந்து, ஆத்மாவிடமிருந்து, அல்லது பிரம்மனக பிரம்மத்திடமிருந்து. அந்யத் வேறாக இருக்கின்ற அனைத்து அனாத்மாவும்
ஆர்த்தம். ஆர்த்தம் அப்படிங்கிறதுக்கு இறுதியான பொருள் மித்யா. ஆர்த்தம்ங்கிறதுனுடைய கடைசி அர்த்தம் மித்யா. இதனுடைய நேரடியான டிக்ஷனரி மீனிங் ஆர்த்தம் அப்படின்னு சொன்னா துக்காத்மகம், துயரஸ்வரூபம், சோகஸ்வரூபம், சம்சாரஸ்வரூபம், அனர்த்தம். அனர்த்தம்னு சொல்றோம் அல்லவா, அதுதான் ஆர்த்தம் அப்படின்னா அனர்த்தம். சோகஸ்வரூபம், துக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆர்த்தம் இஸ் ஈக்குவல் டு துக்கம். அதுக்கு சங்கரர் கடைசியில் மித்தியான அர்த்தம் கொடுக்குறார். கடைசியாக மித்தியான்னு புரிஞ்சுக்கிறோம், ஆனால் நேரடியான அர்த்தம் ஆர்த்தம் அப்படின்னா துக்கம், அனர்த்தம். இப்போ அதக அந்யது ஆர்த்தம் அல்லது அனித்தியம். அனித்தியம்னு சொல்லலாம், துக்கம் குறையுடன் கூடியது. அனித்தியம், சவிகாரம், துக்கம், சோகமயம், இதெல்லாம் பொருள். இறுதியான பொருள் மித்யா. அப்படின்னு என்ன? சாட்சி சைத்தன்யத்துக்கு வேறாக இருப்பது அனைத்தும் மித்யா. இதுதான் இதனுடைய இறுதி பகுதி. அதோன்யதார்த்தம், அதக அந்யது ஆர்த்தம். இப்போ இந்த இறுதி பகுதியினுடைய விளக்கத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.